வணக்கம் ஒருவழி, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு ஆடி 1ஆம் தேதி, தமிழுக்கு 1ஆம் திகதி. ஆடி தமிழுக்கு 1ஆம் தேதி தான் ஆடிப்பிறப்பு கொண்டாடுறது. அந்த வகையில் நானும் எங்களோட வீட்டில் இன்றைக்கு ஆடிப்பிறப்பு கொண்டாட போகிறேன். ஆடிக்கூழ் காய்ச்சி அதுக்கு நான் என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன்றதை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சிவப்பு பச்சை அரிசிமா. நான் முதலே அரிசியை ஊற வச்சு நல்ல மாவாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு 2.5 கப் இருக்குது. அதுக்கு நான் 3/4 கப் உளுத்தமா எடுத்துருக்கிறேன். மற்றது இது 2ஆம் பால் தேங்காயை திருவி 2ஆம் பால். இது 1ஆம் பால். இது தேங்காய் சில்லு, இளம் தேங்காயை வெட்டி சின்ன வெட்டி வச்சுருக்கேன் சில்லா. மற்றது ஆடிக்கூழுக்கு எல்லாருக்கும் தெரியும் முக்கியமான பொருள் இந்த பனங்குட்டான் தான். பனங்குட்டான் 3 எடுத்து வச்சுருக்கிறேன், எனக்கு போதும். மற்றது வறுத்த பயிர் எடுத்துருக்கிறேன். ஆடிக்கூழ் செய்வோம். இப்போ வாங்க செய்யப்போன்னு சொன்னால், ப்ரெஷர் குக்கருக்குள்ள பயரை அவிச்சு எடுக்க போகிறேன். என்ன காரணம்னு சொன்னால், வேலையை சுலபமாக்குறதுக்காக நான் பயரை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 1 விசில் விட்டு எடுக்க போகிறேன். அதனால் டக்குன்னு சுகமாக பயிர் வெந்துடும். அதுக்கு பிறகு மிச்ச ப்ராசஸ் எல்லாம் வடிவாக குயிக்காக செய்து முடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் இந்த ஒரு சிம்பிளான வேயை நான் செய்து கொண்டிருக்கேன். நீங்களும் அப்படி செய்ய விருப்பமாட்டா நீங்கள் செய்யலாம். செய்யப்படுறேன்னு சொன்னால், இந்த சிவப்பு பச்சரிசி மாவுக்குள்ள எடுத்து வச்ச உளுத்த மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தான் இதில் தான் நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக செய்து எடுக்க போகிறோம். ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து அதை எப்படி செய்கிறேன்னு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் இந்த ஆடிக்கூழ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். வேண்டா பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு டிஷ்ஷுக்குள்ளே போடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டு நல்ல திக்கான பதமாக குழைச்சி போட்டு உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறேன். தண்ணி விட்டு குழைச்சி பாருங்கள், இப்படி ஒரு நல்ல உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளை திரட்டி எடுக்க போகிறேன். இப்படி உருட்டி எடுக்கணும். இது ஓகே, இது சைஸ் ஓகே. இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்கணும். நான் பயறு அவிய விட்டுட்டேன். இப்போ பயறு ஒரு விசில் அவிஞ்சிடும். அதுக்கிடையில இந்த மாவை உருட்டி எடுக்கணும். சில்லாக உருட்டிட்டு காட்டுறேன். ஆனால் நான் இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். இதை அவிஞ்சு கொண்டு இருக்கிற பயருக்குள்ள போட்டு அவிக்க போகிறேன். பயறு இப்போ அவிஞ்சு கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே நான் உருட்டி வச்ச உருண்டைகளை இப்போ போட போகிறேன். இப்போ பயரோடு சேர்ந்து இந்த உருண்டைகளும் அவிஞ்சு கொண்டு வரட்டும். அதுக்கிடையில் நாங்கள் மற்ற வேலையை பார்ப்போம். எடுத்து வச்சுருக்கிற 2ஆம் பாலுக்கு நான் மாவை எடுத்து நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் தானே, அந்த மாவை நான் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ எல்லா மாவையும் பாலுக்குள்ளே போட்டாச்சு. பாலையும் மாவையும் நான் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கிறேன். அதில் தச்சமையும் மண் தூசி இருந்துட்டாலும் சொல்லிட்டு நான் இப்போ பானியாக காட்டி எடுக்கிறேன். இப்போ பயறு நான் போட்ட உருண்டை எல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்போ நான் அதுக்குள்ளே கரைச்சி வச்சுருக்கிற மாவை விட போகிறேன். இப்போ நான் பனங்குட்டான பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் கல் மண் தூசி இருந்தாலும் மட்டும் சொல்லிவிட்டு நான் பனங்குட்டானுக்கு பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கலந்து விட போகிறேன். அதோடு சேர்ந்து நல்லா அவிஞ்சு செட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கிற முழு பாவே நான் மாவுக்குள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட போகிறேன். கலந்து விட்டோன்னு ஒரு நல்ல ஒரு கலர் ஒன்று கொடுக்கும். நல்ல வடிவான கலராக இருக்கும். அதை பார்க்க நல்லா இருக்கும். நான் கைவிடாமல் அப்படியே கிளறி கொண்டே இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அடி பிடிச்சிடும்ன்ற காரணத்தால். இப்போ நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டுது. கொஞ்சம் கொஞ்சம் அவிஞ்சு வார தன்மைக்கு வந்துட்டுது. அடுத்து தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், 1ஆம் பாலை சேர்க்க போகிறோம். கடைசியாக தான் நான் 1ஆம் பால் சேர்க்கிறேன். 1ஆம் பாலை சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு தேங்காய் சொட்டு போட்டு கக்கிறதான். இப்போ 1ஆம் பாலும் விட்டு முடிய நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் சொட்டை அதுக்குள்ளே போடுறேன். போட்டு நல்லா திருப்பி முருகா கலந்து விடுறேன். என்று சொன்னால் கரண்டியால் கலந்து கொண்டே இருக்கணும். அடி பிடிச்சிடும், டக்குண்டு அடி பிடிக்கிற தன்மைக்கு வரும். அதனால் நாங்கள் கலந்து கொண்டே இருக்கணும். இப்போ தேங்காய் சொட்டெல்லாம் போட்டு நல்லா கொதித்து எல்லாமே நல்லா வந்துட்டுது. காய்ச்சி முடிஞ்சிட்டு ஆடிக்கூழ். இனி நாங்கள் ரக்கி போட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இல்லை நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களோ கொடுக்க வேண்டியதான். அதுதான் வேலை. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக எனக்கு ஆடிக்கூழ் வந்திருக்குது. எல்லாருக்கும் ஆடிப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்கணும்.
மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது இப்போ தான் புதுசாக என் சேனலுக்கு வாரீங்களா இருந்தால் கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.